தேவனுடைய சமூகத்தை, தேவ பிரசன்னத்தை, தேவனுடைய ஐக்கியப்படுகிறது அதிகமாக, மிக முக்கியமாக அவன் தேடினான். ஆகவே அவனுடைய வாழ்க்கையில் வெற்றி இருந்தது, அவனுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இருந்தது, அவனுடைய வாழ்க்கையில் ஒரு நிறைவு இருந்தது. அவன் எப்பொழுதும் கர்த்தரை துதித்துக் கொண்டிருக்கிறவனா, நான் எக்காலத்திலும் கர்த்தரை துதிப்பேன், அவருடைய துதி எப்போதும் என் வாழ்வில் இருக்கும் என்ற சாட்சி அந்த தாவீது. ஆனா இவன் வாயிலிருந்து வர்றது மாயை, 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 எல்லாமே மனதுக்கு சஞ்சலம். ஆனால் தாவீது வாழ்க்கையிலிருந்து ஒரு நாளும் அந்த மன சஞ்சலம் வெளிப்படவில்லை, அதிருப்தியான வாழ்க்கையில் வெளிவரவில்லை. அவருடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் கர்த்தரையே தனக்கு முன்பாக வைத்திருக்கிறபடியால் சங்கீதம் 14:8 அவன் சொல்கிறான், நான் கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுகிறேன். சங்கீதம் 42 அதிகாரத்திலிருந்து கடைசி வரை வாசித்து பார்க்கும் பொழுது அவன் சொல்கிறான், மாட்ட நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா தேவனே நோக்கி என்ன செய்கிறது. நான் ஏற்போர் மலைகளில் இருந்தும் சிறு மலைகளில் இருந்தும் நான் பள்ளத்தாக்குகள் இருந்தும் என் ஆண்டவரை நினைக்கிறேன். ஆண்டவர் எப்பவுமே அவனுக்கு நினைவாக இருக்கிறார். அதனால கர்த்தர் அவனை பார்த்து சொன்னான், நான் உன்னை நினைத்திருக்கிறேன், உன்னை ஆசீர்வதிக்கிறேன். என்னை கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளையே, அவன் ஆண்டவரிடத்தில் ஜெபித்ததால் ஒரு ஜெபம் என்னவென்றால் 2 சாமுவேல் 7 அதிகாரம் 29 தாவீது சொல்கிறான், ஆண்டவரே உமது அடியானின் வீடு என்னென்றைக்கு உமக்கு முன்பாக, உம பார்வைக்கு முன்பாக இருக்கும்படி நீர் அதை என்ன செய்தருளும், ஆசீர்வதித்தருளும். நீர் ஆசீர்வதித்தருளும்படினா நான் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். அவனுடைய நாட்டமும் தேடுதலும் என்னதான் இருந்தது? எது? பணம் அல்ல, பொருள் அல்ல, அந்தஸ்து அல்ல, அதிகாரம் அல்ல, பதவி அல்ல, பட்டம் அல்ல, பெயர் அல்ல, புகழ் அல்ல. அவருடைய நாட்டம் முழுவதும் மான்கள் நீரோடைய வாஞ்சிப்பது போல் என் ஆத்மா கர்த்தர் மேல் வாஞ்சியாக. ஒரு இடத்துல உலகமோ மாமிசமோ அவன் வேற எந்த நாம் நினைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் ஒரு வார்த்தை கூட அவன் வாயிலாக எனக்கு இருக்கான்னு கேட்கல. அப்படி வாஞ்சியெல்லாம் நான் உம்முடைய முகத்தை பார்க்கணும், உம்முடைய முகத்தின் ஒளி என் மேல் பிரகாசிக்கப்படும். ஆண்டவருடைய முகத்தின் ஒளியினால் நான் திருப்தியாகணும். ஆண்டவர் உமக்கு பிரியமானதை செய்ய என்னை போதித்தருளும் ஐயா. நான் நடக்க வேண்டிய வழிகளை எனக்கு காட்டும் ஐயா. என்ன கண் வைத்து எனக்கு ஆலோசனை சொல்ல. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு அடுத்த விஷயம் தான் அவனுக்கு முக்கியமா தெரிஞ்சது. அதனாலதான் சொல்ற, ஆகாமிய கூடாரங்களில் நான் வாசமாக இருப்பதை பார்க்கலாம். என் தேவனுடைய ஆலயத்தில் வாசல் படியில இருப்பதையே அதிகமாய் வாஞ்சி விடுவதும், கர்த்தருக்கு அடுத்ததும், கர்த்தருடைய பிரசன்னமும், கர்த்தரோடு இருப்பதும், கர்த்தரோடு ஐக்கியப்படுவதும், கர்த்தரோடு சஞ்சரிப்பதுமாகவே அவன் இருந்தது. என்னை கேட்கிற அன்பான தேவனுடைய ஆகவே அவனுக்கு ஒரு நிறைவான வாழ்க்கை. தாவீதின் வாழ்க்கை சாலமோனின் வாழ்க்கை போல் அல்ல. இத்தனை முன்மாதிரியான ஒரு தகப்பனை அவன் பெற்றிருந்தும் கூட அவன் சாலமோன் தகப்பனுடைய வழிகளில் அவன் செம்மையானதை செய்யவில்லை, கர்த்தரை தேடவில்லை. ஆரம்ப நாட்களிலே அவன் கர்த்தரை தேடினான், ஆலயத்தை கட்டி முடித்தான், பிரதேசின் ஜெபம் செய்தான். அவன் ஜெபித்த போது தேவ மகிமை இறங்கிற்று. ஆனால் அதுக்கப்புறம் இல்லையே. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காலத்தில் தேவ மகிமையா அபிஷேகம் இறங்கி நம்ம ஜெபம் பண்ணா தேவ பரலோகமே இறங்கி வருவார். ஆனா இன்னைக்கு நாம் எங்கே இருக்கிறோம்? நம்ம எல்லாரும் பழைய அனுபவத்தையே சொல்லி நான் ஒரு காலத்துல அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன், சாலம் சொன்னா அப்படி நிறைய சொல்லலாம். ஆனா அவனுடைய முடிவு எப்படி? தாவீதுடைய வாழ்க்கை ஆரம்பம் முதல் கடைசி வரை எப்பொழுதுமே கர்த்தர் தான் அவனுக்கு முக்கியமாக காணப்பட்டது. கர்த்தரோடு கூட இருக்கவும், கர்த்தரை பிரியப்படுத்தி வாழ்வதும், கர்த்தரே அவனுக்கு பங்கும் சொத்தும் சுதந்திரமாய் அவன் எண்ணினபடியினான் ஆண்டவர் நிச்சயமாய் அவனை திருப்திகரமாய் வாழ. ஹல்லேலூயா. என்னை கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளையே, இந்த வருஷத்துல நாம் ஜெபிக்க வேண்டிய ஜெபம் என்னவென்றால், ஆண்டவரே எனக்கு அதை தாங்கப்பா, ஆண்டவரே எனக்கு இதை தாங்கப்பா, ஆண்டவரே என் பிள்ளைக்கு இதை செய்யப்பா, என் குடும்பத்துக்கு அனுப்புங்க. அதெல்லாம் நம்முடைய வேண்டுதல் ஜெபம். இந்த வருஷத்தில் நாம் ஜெபிக்க வேண்டிய ஜெபம் என்னவென்று சொன்னோம், ஆண்டவரே நான் எப்பொழுதும் உங்களோடு கூட இருக்கிறேன். ஆண்டவரே நீர் எப்போதும் என் கூட இருக்கணும், நான் எப்போதும் உங்களோடு கூட இருக்க எனக்கு அந்த உறுதியை மாத்திரம் தான், அந்த நிச்சயத்தை மாத்திரம் தான். எனக்குள்ள உண்மை விட்டு விலகி போகிற பொல்லாத இருதயம் வராதபடி என்னை எல்லா காவலோடு காத்துக் கொள்ளுங்கப்பா. நான் எப்போதும் உங்களோடே இருக்கணும், உங்களுடைய சஞ்சரிக்கணும், உங்களுடைய வாழும். தாவீதை போல என் இருதயம் நினைவுகளும் எண்ணங்களும் உண்மை பற்றியதால், உங்களுடைய பிரசன்னத்தை பற்றியதால், உமக்கு உண்பதாக இருப்பதை பற்றியதால், உங்களுடைய வாணிகளை பற்றியதால், ஆண்டவர் உங்களோட ஐக்கியப்படுவதை பற்றியதால் மட்டுமே இருக்கும் இந்த வருஷத்துல.
எனக்கு அதைத்தான் இதைத்தாங்க நான் ஜெபம் பண்ணவே கூடாது. அந்த ஜெபத்தை நிப்பாட்டிடுவோம். 2015 இந்த 2014 ஆண்டவரே நான் உம்மோடு கூட பாட்டு பாட உம்மோடு இருக்கிறனே, நான் உண்மை போல மாறுவேன். அப்புறம் ஓடும் நதியில ஏன் உஷ்ணம் வர்றதை என்ன செய்ய முடியாது? வறட்சியான காலத்திலையும் என்ன செய்ய முடியாது? உஷ்ணத்தை உணராமல் ஓடுகிற நதியாக இருப்போமானால் எப்பொழுது பசுமையா, இலைகள் பசுமையா, அது கனி தரக்கூடிய மரமாக இருக்காங்க. அது போல இல்லை. வெறும் பாட்டு பாட முடியாது. என்ன செய்யலாம்? நம்முடைய விருப்பமும் ஆசையும் நான் உம்மோடு கூட நான் உண்மை போல மாறும். அதுவே எனக்கு விருப்பம் எல்லாமே நீங்க தான். உங்களை தவிர எனக்கு வேற விருப்பம் இல்லை, ஆசை இல்லை. தைரியமா சொல்லுங்க. ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கட்டுங்க, கேட்கட்டுங்க. நம்ம இருதயத்தின் வாஞ்சிய விருப்பத்தை தாவீது சொன்னான். எதற்காக? கர்த்தருக்கு தெரியப்படுத்துறார். நம்ம சொல்லாமலே ஆண்டவருக்கு தெரியாதா? தெரியும். ஆனாலும் ஆண்டவருடைய காதுகளில் அது ஒழிக்கிறது. இந்த வருஷத்தில் கர்த்தரோடு நேரம் செலவிடுகிற நேரங்களை வாஞ்சிப்போமா? கர்த்தரோடு ஒன்றித்து அமர்ந்திருக்க, அவருடைய முகத்தை தரிசிக்கிற, அவருடைய முகத்தின் ஒளியினால் திருப்தியாக அந்த அனுபவத்துக்குள் கடந்து விடுவோமாக. ஆண்டவரிடத்தில் கேட்போம், ஆண்டவரே எனக்கு இதுதான் என்னுடைய பிரதான ஜெபம் இந்த வருஷத்துல. நீங்க ஏன் கூட இருக்கணும். நான் எப்போதும் உங்களுடைய இருக்கணும். நான் பேசினா உங்களை மாதிரி பேசணும். நீங்க என் இடத்துல இருந்தா என்ன பேசுவீங்களோ, நீங்க எங்க இடத்துல இருந்து எங்க போவீங்களோ அதுக்கு தான் போகணுமே தவிர என் இஷ்டத்துக்கு, என் சுய ஆசைகள், விருப்பங்கள் எதுவுமே இல்லப்பா. உமக்கு பிரியமானதை மட்டும் நான் செய்ய, உமக்கு பிரியமான இடத்துக்கு மட்டும் நான் போக, உமக்கு பிரியமானதை மாத்திரம் நான் செய்ய எனக்கு அனுகிரகம் செய்யப்பா. நான் இந்த 2015 வரைக்கும் என் ஆசையை நிறைவேற்றி இருக்கிறேன், என் விருப்பத்தை நிறைவேற்றி இருக்கிறேன், என்னுடைய மனதில் நினைச்சதெல்லாம் பண்ணியிருக்கிறேன். ஒன்று கூட எனக்கு தூரமா விளக்கிறது இல்லை. ஆனா இந்த 2014 இருந்து நான் ஒரு மாறுதலை அடைய விரும்புகிறேன். இந்த வருஷத்திலிருந்து உங்களுடைய விருப்பத்தை, உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய ஆண்டவருடைய தரிசனத்தை நிறைவேற்ற எனக்கு அனுகிரகம் செய்யும். என் தரிசனங்கள் விரிவாகட்டும். கர்த்தருக்கு அடுத்ததான், தேவனுக்கு அடுத்ததான் என் விருப்பங்கள், ஆசைகள் மாறட்டும். ஆண்டவர் என்னை புதிதாக்கும் ஆண்டவரே என்று கேளுங்கள். ஜபமானாலும் சரி, உபவாசமானாலும் சரி, ஆராதனை நேரங்களானாலும் சரி, ஊழியமானாலும் சரி, இன்னும் பலவித பக்தி காரியங்களானாலும் சரி, முதலாவது நாம் தேடி பெற வேண்டியதும் அடைய வேண்டியதும் தேவ ஐக்கியமே, தேவ சமூகமே. ஹல்லேலூயா. நாம் எந்த ஆவிக்குரிய காரியங்கள் ஈடுபட்டாலும் அதில் திருப்தி பண்ணணும். ஜபமானாலும் சரி, வேத வாசித்தாலும் சரி, உபவாசம் பண்ணினாலும் சரி, ஊழியம் செஞ்சாலும் சரி, ஆண்டவரே நீங்க தான் எனக்கு முக்கியம். ஆண்டவரே நீங்க தான் எனக்கு முதலிடம். என் வாழ்க்கையில நீங்க தான் பண்ணுவாங்க. அப்பொழுது ஆசீர்வாதம் நம்மை தேடி அது நம்ம இடத்துல வரவே, அது பைபாஸ் பண்ணி போகலாம். நமக்கு வந்து சேர வேண்டிய ஆசீர்வாதங்கள் நம்மை தாண்டி இனி ஒரு இடத்திற்காக நம்மை தேடி நம்மிடத்தில் வந்து அது தங்கி இருக்கும். நீதிமானின் சிரசங்கே நித்திய ஆசீர்வாதங்கள் அந்த ஆசீர்வாதத்தை தேவன் இந்த ஆண்டு நாம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்க வேண்டும். அதற்கு உங்களுக்கும் எனக்கும் தேவை. நம்முடைய நாட்டம், நம்முடைய ஆர்வம், நம்முடைய தேவைகள் நாம் அடைய விரும்புகிறது தேவ பிரசன்னமும் சமூகமும், தேவனுடைய ஐக்கியம். ஆண்டவரோடு இருக்கணும்னு ஆசைப்படுறோம். அங்க போனோம், இங்க போனோம், அங்கெல்லாம் விட்டு என்னால பார்க்குறோம், அவங்க அப்புறம் வேணாங்க பார்த்துலாம் போதும். நேரம் கிடைக்கும் நேரத்தில் எப்போ நேரம் கிடைக்கும் ஆண்டோடைய பாதத்தில் உட்காரு, ஆண்டுடைய முகத்தை பார்க்கலாம், ஆண்டுடைய முகத்தை ஒழுங்கினால் திருப்தி அடையலாம். இது மட்டுமே நம்முடைய ஆசையாக இருக்குமானால் கர்த்தர் சொன்ன அத்தனை ஆசீர்வாதங்களும் இந்த 2014 நம் மீது, நம்முடைய குடும்பத்தின் மீதும், நம்முடைய மகளிர் மீது, நம்முடைய கணவன் மீது, நம்முடைய பிள்ளைகள் மீது, நம்முடைய உடன்பிறப்புகள் மீதும் அது நாம் என்று நிறைவேறும். உலக சொந்தமாய் கடமை தோற்றிக்கொண்டிருக்கிற ஐக்கியமும் சமூகமும் பிரசன்னமுமே நமக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் திருப்தியையும் நிறைவையும் முழுமையாக அது ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனநிலையை தரும். சில பேருக்கு எல்லாம் இருக்கு, ஆனால் திருப்தி இல்லை. என்னெல்லாம் வாழ்க்கை ஒரு அதிருப்தியான சாலமலை போல என்ன வாழ்க்கையில சஞ்சலம். நாம நினைக்கிறது அத்தனை அவங்ககிட்ட இருக்க நம்மகிட்ட இல்லை. ஆனா ஆனாலும் அவங்ககிட்ட சந்தோஷம் இல்லை, இதய அமைதி இல்லை, நிம்மதி இல்லை. வாழ்க்கையில் ஒரு விரக்தியோடு கூட பேசுகிறார்கள்.
காரணம் தேவ ஐக்கியம் மட்டுமே நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் திருப்தியையும் கொண்டு வரும். நம்முடைய வாழ்க்கையில் தேவ சமூகமும் தேவ ஐக்கியமும் பிரசன்னமும் இல்லாதவரை எதுவும் நம்முடைய இருதயத்தில் நிறைவை கொண்டு வரவே செய்யலாம். தேவனோடு உள்ள ஐக்கியம் இல்லாதவரை, தேவ பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கிறது இல்லாதவரை, தேவ பிரசன்னத்தை சமூகத்தை அனுபவிக்காத வரை நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் இருந்தாலும் எது இருந்தாலும் எதுவும் நம்மை சந்தோஷப்படுத்த முடியும். பாயாசமே செய்யுங்களேன், நல்ல இனிப்பா பாயாசம், நல்ல பால் ஊற்றி சேமியா ஜவரிசி முந்திரி குப்பை நெய்யில் வறுத்து நெய்யும் ஊற்றி கிஸ்மிஸ் பழமும் போட்டு, சில பேர் படிக்காதனால இருக்கும், முந்திரி பருப்பு நல்லா போட்டு நல்ல ஏலக்காரம் பிச்சு போட்டு என்ன செய்யலாம் பாயாசம். ஆனால் எவ்வளவு சீனி போட்டிருந்தாலும், எவ்வளவு நெய் ஊற்றிருந்தாலும், முந்திரி பருப்பு போட்டிருந்தாலும், நல்லா வறுத்து அதை செய்திருந்தாங்க, மனமாக செய்த ருசி இருக்காது. கொஞ்சம் என்ன செய்யணும், உப்பு போடணும். அதுல அவர் பாயாசம் செஞ்சதுக்கு பக்கத்தில் கூட ஒரு நாள் என்ன தெரியும். நான் செஞ்சு பழகினாங்க, ஏற்கனவே நான் செய்யணும்னு ஆசை. என்ன செய்யணும், மனதை செய்யப்பட்டு வேலைக்கு வைக்க நம்ம செஞ்சு பழம். அப்பதான் எது எது போட்ட டேஸ்ட் வருது தெரியும். உப்பு இல்லாம பண்டம் அது கூட சொல்லி உப்பு போடாத கூட ஏலக்காய் பண்ணுவீங்க. எவ்வளவு சீனி போட்டாலும் ருசியை கொடுக்கிறது எதுதான்? 2 கப்பு சீனியை போடுங்க, ஆனா கொஞ்சம் உப்பு போட்டாதான் அந்த ருசி உண்மையான நெய்யினுடைய மனத்தையும் அந்த முந்திரி பருப்பு நெய்யில வருத்தத்தினுடைய அந்த வாடையும் அந்த சீனியினுடைய பாலினுடைய டேஸ்டும் அந்த சேமியா ஜவரிசை கொஞ்சம் நல்ல பிரவனை வளர்த்து அந்த வருத்தத்தினுடைய மனமும் எப்போ வரணும், உப்பு போட்டால் தங்க வரும். மனம்னாலும் சரி, குணம்னாலும் சரி, ருசியான பால். இதேதான் மனசுல எப்போ வச்சுக்கோங்க. நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதம் நிறைவேறனா நம்ம லிஸ்ட் போடுற அக்கறை நம்மகிட்ட இருந்தாலும் ஒரு நிறைவையும் தராது. அதுக்கு தேவன் என்கிற அவர் உப்பாக நம்முடைய வாழ்க்கையில் அவர் இருந்தால்தான் எல்லாமே ருசியாய் மனமாக நிறைவாக இருக்க முடியும். அவன் சங்கீத புஸ்தகம் 132 சங்கீதம் 14 வசனத்திலிருந்து வாசிங்க. அதில் ஆசாரியர்களுக்கு Psalm 132 verse 14 onwards. இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் திருமணப்படியால் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லணும், நம்ம ஒவ்வொருவருடைய வீட்டை பார்த்து சொல்லணும், குடும்பத்தை பார்த்து சொல்லணும், நம்மளை பார்த்து சொல்லணும். இவங்க இன்னாரு நானு விரும்பி தங்கும் இடம். நம்மளை பார்த்து சொல்லணும் ஆண்டவர். என் பேரை சொல்லி உங்க பேரை சொல்லி இவங்களுக்குள்ள நான் வாசம் பண்ண விரும்புகிறேன். நான் விரும்பி தங்கும் இடம், இதை நான் திருமணப்படியா இங்கே வாசம் பண்ண. ஆண்டவர் நம்மளை பார்த்து எதை சொல்லணும்? பிரியமானவனே, பிரியமானவனே, நான் விரும்பினபடியினால் நான் உன்னிடத்தில் வந்து நினைச்சேன் வாசம் பண்ணுவேன். அதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன். அவர் நம்மளோட ஆசீர்வாதமாய் நம்மோடு கூட எப்பொழுதும் விரும்பி வந்து நாம அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும் நம்மளோட இருக்கிறோம், நாம் அவரோட இருக்கிறோங்கிற எண்ணத்துல இருந்தோம்னா அவர் என்ன செய்வாரா? நம்முடைய ஆகாரத்தை வாழ்க்கை அவர் திருப்திகரத்தை தருவார். ஆகாரத்தை ஆசீர்வதித்து வருவேன். அதன் ஏழைகளை நான் அப்பத்தினால் திருப்தியாக்குவேன். அதன் ஆசாரியர்களுக்கு ரட்சிப்பை உடுத்துவேன். அதில் உள்ள பரிசுத்தவான்கள் மிகவும் கம்பீரிப்பார்கள். என்னன்னா சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அவர் எப்போ நம்மோடு இருக்காரு. அவர் எப்போ நம்மகிட்ட விரும்பி வந்து நம்ம வீட்டிலேயே நம்முடைய உள்ளத்திலும் அவர் தங்குகிறார். அப்போ நம்ம வீட்டில் என்ன செய்யும்? சந்தோஷம். ஆகார குறைவு. என்னிடத்தில் வருகிறவன் ஒரு நாள் ஒரு காலம் என்ன செய்ய மாட்டான்? பசியடை. அவருக்கு தேவைங்கிறதே அவன் என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவனுக்கு ஒரு காலம் தாகமே எடுக்காத. தாகம் எடுத்ததெல்லாம் தண்ணி குடிக்க